நடிகர் சங்க விவகாரம் தொடர்பாக சரத்குமாரின் பேட்டி குறித்து நடிகர் ஆனந்தராஜ் தொலைபேசி மூலம் அளிக்கும் நேர்காணலை இப்பொழுது பார்க்கலாம். ஆனந்தராஜ், வணக்கம். திரு ஆனந்தராஜ், இன்று மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் சங்க தலைவர் சரத்குமார் நடிகர் சங்கத்தின் பல்வேறு விவகாரங்கள் குறித்து செய்தியாளர்களிடம் விளக்கியிருக்காரு. அது தற்போது ஒளிபரப்பாகியதை கேட்டிருப்பீங்க. இதற்கு உங்களுடைய பதில் என்ன, திரு ஆனந்தராஜ்? மன்னிக்கணுங்க, இதுல அரசியல் சாயம் பூசுறாங்கன்றதுனாக்கா அது அப்படி நான் நினைக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அரசியல் சாயம் பூசுறாங்கன்னு சொல்லும் போது, சென்ற முறை திராவிட முன்னேற்ற கழகம் திமுக ஜெயிச்ச உடனே வாகை சந்திரசேகரன் ஒருத்தரை கூப்பிட்டு தேர்தலே வைக்காம அவருக்கு பொருளாளர் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அது எந்த அடிப்படையில தரப்பட்டது? யார் அவர் பேரை பரிந்துரை செஞ்சாங்க? அப்ப அது அரசியலா தெரியலையா? நான் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். என்றைக்குமே தேர்தல் நடக்காமல் இதுவரை சரத்குமார் பல முறை தலைவராக இருந்திருக்கிறார். தேர்தல் நடக்காம அவரை தேர்ந்தெடுத்தாங்களே தவிர அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது. அப்படி ஒரு வாகை சந்திரசேகர் தந்த அந்த 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 என்ன கொடுத்தாங்களோ அந்த இதை இன்னைக்கு விஷாலோ இல்ல நாசரோ இல்ல இன்னும் விரும்புகிற ஒரு கார்த்தியோ இல்ல இன்னும் கேட்கிற ஆரியாவோ வேற அவரு ஜீவாவோ யார் கேட்டாலும் அந்த பொறுப்பு அது மாதிரி வாங்க உள்ள இருங்க நீங்க கொடுத்துருக்கலாம். கொடுத்திருந்தா இது இவ்வளவு பெரிய தூரத்துக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. வெளிப்படைத்தன்மை அங்கேயே வந்திருக்கும். அவங்களும் அந்த எந்த எந்த நிறுவனத்தோடு இவங்க ஒப்பந்தம் போட்டாங்களோ அவங்க கூட போயிருப்பாங்க. அப்போ அந்த 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 டிரான்ஸ்பரன்சி இருந்திருக்கும் இல்லைங்களா? அதை விட்டுட்டு நம்ம இன்னொன்னு பண்றோம். இப்ப தேர்தலை சந்திக்க போறாங்க. தேர்தலை சந்திச்சு இவங்க ஜெயிக்கிறதா வச்சுக்குவோம். இந்த வளர்ந்த நடிகர்கள் இல்லது இன்னைக்கு வியாபார ரீதியா இருக்கிற நடிகர்கள், இளைஞர்கள் இவங்க சங்கத்துக்கு போகாம விட்டுட்டாங்கன்னா அதுவும் மிகப்பெரிய தோல்விதான். இன்னொரு தோல்விதான். அது ஜெயிச்சது காரணம் கிடையாது. நான் எத்தனை முறை ஒருத்தர் ராதாரதின்றவர் அவரே தலைவரா இருப்பார், அவரே எல்லாம் பண்ணுவார்னா மற்றவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இப்ப கேரளால அம்மா இருக்கு, மாறுறாங்க. 2 முறைக்கு மேல் இருக்கக்கூடாது என்ற பைலாவை முதல்ல மாற்றணும். 2 முறை 3 முறைக்கு மேல் இருக்கக்கூடாது என்ற அந்த சட்டத்தை கொண்டு வரணும். அதிகபட்சமா 3 முறை. அப்ப வெளிப்படைத்தன்மை உண்மையா வந்துடும். நான் இதை பாதுகாத்தேன், நான் இதுக்கு வாட்ச்மேனா இருந்தேன் அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் இல்லைங்களா? இளைஞர்கள் வரலாம் இல்லைங்களா? அப்படித்தானே ஒரு மாற்றம் கொண்டு தான் சரத்குமார் உள்ள போனாரு. சரத்குமார் நிரந்தரமா அங்க இருந்தவர் இல்லையே. நாங்க விஜயகாந்த் சரத்குமார் நெப்போலியனை கொண்டு வரும்போது புது பாடியை உள்ள கொண்டு வந்தோம். அதை கொண்டு வந்ததுல முதன்மையில இருந்தவன் நான். இது சரத்குமாருக்கு நல்லா தெரியும். நான் இப்ப கூட விஷால் கிட்ட நாசர் கிட்ட பேசிட்டு இது ஆஃப்டர் ரெக்கார்ட் செய்தியே வராம சரத்குமாரை அழைத்து பேசினேன். என்கிட்ட பேசினார். ஆனா பட் அவர் சொன்னதுல யாருக்கு உடன்பாடு இல்லை. இத ரொம்ப ஓப்பனா பேசினேன். எனக்கு என்னுடைய கருத்துன்னு கேட்டீங்கன்னா, இந்த நடிகர் சங்க இடத்தை ஒரு கைப்பிடி மண்ணை கூட யாருக்கும் தருவதற்கு தனிப்பட்ட நடிகராக எனக்கு விருப்பம் கிடையாது. இது கொடுக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. நாங்க ஒப்புதல் வாங்கிட்டோம்னு சொல்றது அது ஒரு சாதாரண ஒரு பேச்சு தான். என்னை பொறுத்தவரை கட்சித்தீவே எனக்கு திரும்ப கொடுன்னு கேட்கிறோம். அப்படி கேட்கும்போது இது ஒரு சாதாரண விஷயம். இது நடிகர் சங்கத்துக்கு, நாடக நடிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சொத்து. இதை யாருக்கோ கொடுத்தோம். 30 ஆண்டு நாங்க கொடுத்துறோம் அப்புறம் வாங்கிக்கிறோம்னா கட்டின இப்ப பில்டிங் இடிச்சு கட்டுவாங்களா? 30 ஆண்டுக்கு பிறகு நான் உண்மையா கேட்கிறேன், சரத்குமார் இருப்பாரா, ராதாரவி இல்ல ஆனந்தராஜ் இருப்பாரா, யாராவது இருப்பாங்களா? இது யாரு பண்ண முடியுது? அந்த இடத்துல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டினாதான் வாடகை வருமா? ஒரு கல்யாணம் பண்ண கட்டினா என்னுடைய குழந்தைகளோ இல்ல என்னோட சந்ததியோ இல்ல சரத்குமார் சந்ததியோ, சரத்குமார் ஒரு மகன் இருக்கிறா, அவருடைய திருமணம் அங்க நடக்குமே. இன்னைக்கு திருமண மண்டபத்துக்கு ஒரு நாளைக்கு 5 லட்சம் ரூபா வாங்கலாமே. அப்படி 5 நாள் இருந்தாலே 25 lakhs ஆச்சே. இவங்க 22 lakhs வரும் வாடகைன்னு சொல்றாங்களா? அதை விட அதிகமா வருமா? அதுல நாடக நடிகர்களை வைத்து வியாபாரம் நடக்கிறது. அது ஒண்ணுதான் உண்மை. எனக்கும் பல நாடக நடிகர்களை தெரியும். நானும் அவரோட பழகி இருக்கிறேன். நானும் மூத்த நடிகன் தான். சொல்ல போனா நானும் ஒரு சீனியர் ஆக்டர் தான். எனக்கு தெரியாதா? பட் இது வரைக்கும் நான் பொறுப்புல இருந்தது இல்லைங்க. ஆனா இன்றைக்கு நடக்கிற விஷயங்கள் டிரான்ஸ்பரன்சி இல்லைன்றதை நான் வெளிப்படையா சொல்றேன். நான் லெட்டர் கொடுத்தேன். இந்த சத்தியம் சினிமா கிட்ட என்ன அக்ரிமெண்ட் போட அந்த ஒப்பந்தத்தை எனக்கு காட்டுங்கன்னு சொல்லி ஒரு கடிதம் கொடுத்தேன். அந்த மேலாளர் ஒருத்தர் இருக்காரு, அங்க மேனேஜர். அவர் ஒன்னும் பெரிய அங்க இருக்கிற ஒரு சக்தி வாய்ந்தவர் கிடையாது. அவருக்கு ஒரு கடிதம் கொடுங்கன்னு கேட்டார். கடிதம் கொடுத்து அமிச்சார். ரிசீவ்டுன்னு போட்டு அமிச்சார். கேட்டா இல்ல அது தர முடியாது அப்படின்ட்டாங்க. சோ இப்போ என்னை போன்ற நடிகருக்கே தர முடியாது. அது படிக்கிறதுக்கு என்ன போட்டு, என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், என்ன நாம்ஸ் இருக்கு அதுலன்னு பாக்கலாம்னு கேட்டேன். வாங்கி படிங்கன்னு சொன்னது அவங்கதான். திரு விஜயகுமாரும் சரத்குமார் படிங்கன்னு சொன்னாங்க. சோ இவ்வளவு ஒரு இது இருக்கும்போது இதுல நான் சொல்றேன், இன்றைக்கு இளைஞர்கள் ஆசைப்படுறாங்களா? ஏன் அவங்களுக்கு கொடுத்து அழகு பார்க்க கூடாது? அவங்களை உள்ள வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். வாகை சந்திரசேகருக்கு தரப்பட்ட அதே அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு கொடுக்க கூடாதான்னு கேட்கிறேன். அந்த வாய்ப்பை உங்களுக்கு கொடுங்க. அப்ப அரசியலா தெரியலையா? அன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த உடனே வாகை சந்திரசேகர் பொறுப்பு தரும்போது எனக்கு அரசியலா தெரிஞ்சதா அன்னைக்கு? இது ஏன் இப்ப இன்னைக்கு தர மாட்டாங்க? இன்னைக்கு நாசரோ ஒரு விஷாலோ அரசியல் இல்லையே.
இளைஞர்களாச்சு. இன்னைக்கு இளைஞர்கள் அவங்க பக்கம் இருக்காங்களே. இப்போ வந்து பல தொலைக்காட்சிகள் வந்து நியாயமா சரியா தப்பான ஓட்டு வாக்கெடுப்பு நடத்தினா அவங்க கேட்கற சரியான சொல்றாங்க மக்கள். ஆனா நாடக நடிகர்கள் வந்து ராஜாதி பக்கம் இருக்காங்க. இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க நடிகர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிடி மண் கூட எடுத்துட்டு போறதை விட முடியாதுன்னு. இதே மாதிரியான கருத்தை தான் நடிகர் சங்க தலைவர் திரு சரத்குமார் அவர்களும் பதிவு செஞ்சிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில வந்து நீங்கள் இப்ப வரக்கூடிய நடிகர் சங்க தேர்தலில் போட்டியிடுறதுக்கான திட்டம் எதுவும் இருக்கிறதா, இல்லது உங்களை சார்ந்தவர்கள் போட்டியிடுவதற்கான திட்டம் இருக்கிறதா? இல்ல, இந்த நிமிஷம் வரைக்கும் நான் போட்டிடுறேன், எனக்கு திட்டம் எதுவும் மனசுல இல்ல. நான் கேட்கறது இளைஞர்களுக்கு வந்து ஏன் இவங்க வழிவிடக்கூடாது, இன்னொரு பாடியை வச்சுக்கிட்டு ஒரு அட்வைசிங் கமிட்டி மாதிரி இருந்துகிட்டு ராதா ரவியோ இல்ல சரத்குமாரோ மேல உட்காந்துக்கிட்டு இவங்களை ஏன் வழி நடத்தக்கூடாது? இளைஞர்களுக்கு ஏன் வழி விட்டு அவங்களை நீங்க இப்படி பண்ணுங்க, ஏன் கைட் பண்ணக்கூடாது அவங்கள? அவங்க தானே இன்னைக்கு ஃபியூச்சர், இன்னைக்கு அவங்க தானே பண்ண முடியும். இன்னைக்கு ஒரு இளம் நடிகர் 10 பேர் போய் லண்டன்ல நின்னா இன்னைக்கு வந்து 100 கோடி சம்பாதிக்க முடியுமே? அது இன்றைக்கு இருக்கிற தலைமையால முடியும், உங்களால மட்டுமே முடியும்னா முடியாது. நான் வெளிப்படையா சொல்றேன். ஒரு ராதா சரத்குமார தனியா லண்டனுக்கு போனா பல கோடி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இவங்க தான் போகணும். அது அந்த பொறுப்பை மேல கொடுங்க, அந்த பாரத்தை அவங்க சுமக்கட்டும், விடுங்க, விட்டு பாருங்களேன், சுமக்கட்டும். நீங்க விட்டாங்க கொடுக்குறோம், நீங்க முடிஞ்சா கட்டி பாருங்க. திரு ஆனந்தராஜ், இந்த நடிகர் சங்கம் விவகாரம் தொடர்பாக என்கிட்ட வந்து பேசியிருந்தீங்கன்னா என்ன முடிவு, சுமூகமா பேசியிருந்தா என்ன செய்யணும், என்ன நடவடிக்கை எடுக்கப்படலாம்ங்கிறத செஞ்சு முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது திரு சரத்குமார் அவருடைய தரப்பின் வாதமா இருக்கு. இந்த விவகாரம், இந்த பிரச்சனைகள் குறித்து அவர்கிட்ட உங்களுடைய தரப்புலையோ இல்ல வேற யாராவதோ சந்தித்து பேசியிருக்கீங்களா? இது குறித்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம்ங்கிற உங்களுடைய ஆலோசனையை நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்களா? கண்டிப்பா செஞ்சங்க. நான் சரத்குமார் நாசர்கிட்ட பேசிட்டு உடனடியா சரத்குமாரை கூப்பிட்டு நாங்க ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல மீட் பண்ணோம். நான் பேசினேன், இப்படி எல்லாம் இருக்கு சரத், என்ன பண்ணலான்னு கேட்டேன். முதல்ல கேஸை வாபஸ் வாங்க சொல்லுங்க அப்படின்னாரு. எனக்கு அதுவே பிடிக்கல. அதுக்கு பிறகு அந்த அக்ரிமெண்ட் ஏதாவது பண்ண முடியுமான்னு நான் கேட்டேன். அந்த அக்ரிமெண்ட் கேட்கும்போது அது பண்ணவே முடியாது, அது முடிஞ்சு போச்சு அப்படின்னாரு. முடிஞ்சு போச்சுன்னு சொன்ன அப்புறம் அதுல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் அதைத்தான் நான் செய்வேன்னும் போது அப்புறம் அதுல அவங்க உறுதியா இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி உறுதியா இருக்கிறதுக்கான பின்னோக்கம் என்ன? இப்ப அதான் எல்லாரும் கேட்கிற ஒரே கேள்வியா இருக்கு. இதுல இவ்வளவு அடம் பிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இதை கொடுக்க முடியாது, நாங்க பண்ண மாட்டோம், நாங்க அதுதான் கட்டுவோம்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? அது வேணாம்னு சொல்லலாமா? அதை விட்டு கொடுங்களேன். தனிப்பட்ட நடிகனா எனக்கே இன்னைக்கு அதுல விருப்பம் இல்லையே. ஒரு மூத்த நடிகனா சொல்றேன், எனக்கு அதுல விருப்பம் கிடையாது. என் மண்ணில் நான் குடிசை போட்டா கூட, குடிசை கட்டினாலும் எங்களுக்குரிய குடிசையா இருக்கணும். அது அவங்க 3000 ஸ்கொயர் ஃபீட் தராங்கன்னா அதுல எத்தனை பேர் உட்கார முடியும்? 3000 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து ஒரு எத்தனை பேர் உட்கார முடியாது? இல்ல ஒரு 100 பேர் 200 பேர் 300 பேர் உட்காரலாம். எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க நம்ம கிட்ட? இது இன்னைக்கு இந்த தகவலை அப்படியே அரசாங்கத்துக்கு கொண்டு சென்று இன்றைக்கு தமிழகத்துறை முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்கள் இன்னும் அடிப்படை உறுப்பினர், ஆயுள் கால உறுப்பினர், அதுல ஆயுள் கால உறுப்பினர் அம்மா இருக்காங்க. இதை அவங்க கவனத்துக்கு கொண்டு போய் இதை கட்டி கொடுங்கம்மா எங்களுக்கு. அரசாங்கம் என்ன நிறைய உதவி பண்றாங்க, நிறைய பண்றாங்க. அவங்க பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. இதை கொண்டு போயிருக்கலாம் கவனத்துக்கு. இப்படி கொடுக்கலாமா? அரசாங்கம் கைவிரிச்ச அப்புறம் இல்ல, அம்மா அரசாங்கம் கொடுக்கலன்னு சொன்ன அப்புறம் வேற ஏதாவது ஒரு ஆப்ஷன் போயிருக்கலாம். என்னுடைய தாழ்மையான கருத்து அது ஒண்ணுதான். இவங்க எந்த கவனத்துக்கும் கொண்டு போகாம இதை நான் பாதுகாத்தேன், இது எனக்கு வந்து உரிமை இருக்கு, எனக்கு வந்து பாடியில கொடுத்தாங்க, நாங்க செயற்குழுல கேட்டோம், பொதுக்குழுல கேட்டோம். இது அந்த பொதுக்குழு செயற்குழு இது ஒரே உதாரணம். நான் கச்சத்தீவு அளவு கொண்டு சொல்றேன். கச்சத்தீவை திரும்ப கூட தமிழ்நாட்டுல கேட்கறதுல எந்த தமிழனுக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே போல இன்னைக்கு நடிகனா இருக்க எல்லாருக்குமே இந்த சங்கத்தை எங்களை மீட்டு கொடுங்கன்னு கேட்கறதுல மாற்று கருத்து இல்ல, ஒரே ஒத்த கருத்து இருக்கு எல்லாருக்குமே. அதுல வளர்ந்து வர நடிகர்கள் தான் இருக்காங்க. இன்னைக்கு அவங்க தான் நடிகர்னா அவங்க அதாவது நடிகர் சங்கம்ன்றது அவங்க தான். இது தென்னிந்திய நடிகர் சங்கம். இதுல ஜாதி பாக்குறதோ இல்ல மொழி பாக்குறதோ மதம் பாக்குறதோ இன்னை வரைக்கும் அது தென்னிந்திய நடிகர் சங்கம் தான். தெலுங்கு, மலையாளம்